ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு புது டிஷ்ஷோட வந்துக்கிறேன். என்னென்ன பானி பிலோஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு மாதிரி திங்கிற ஒரு ஸ்வீட் உண்டு. வாங்க நாங்கள் இதை செய்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 பனானா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சுகர் சிரப் செய்யணும். 2 கப்ஸ் வாட்டருக்கு 1 கப் சுகர் எடுத்து போட்டுறேன். அதை வற்ற வச்சுக்கொள்வோம். அடுத்தது இந்த பனானாவை நல்லா ஸ்மேஷ் பண்ணி அதுக்கு 1 கப் மைதா போடணும். எத்தனை பனானா வேண்டாலும் போடலும், ஆனால் 1 கப் மைதாக்கு 3 பனானா நல்லாவே போதும். அடுத்தது பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். அடுத்தது சால்ட் ஒரு 2-3 பிஞ்ச் இருந்தால் போதும். இப்போ இதை நாங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா, வார்ம் வாட்டர் தேவையில்லை, கூல் வாட்டர் தேவையில்லை, ஜஸ்ட் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது இந்த 2-3 இன்க்ரீடியன்ட்ஸாலே செஞ்சு கொள்ளலுமான ஈஸியான ஒரு ஸ்நாக் உண்டு, ஸ்வீட்டான ஸ்நாக் உண்டு. இதில் மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்ல சுட்டி டக்குன்னு நினைச்ச உடனே எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலும். எந்த பனானாவும் ஓகே. நான் இப்போ எடுத்துக்கிறேன் புளி வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய பனானாவை தான் நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பனானா கூடாமல் வைக்கணும். கூடினா எண்ணெய் நிறைய குடிக்கும். இதை நாங்கள் ஃப்ரை பண்ணணும். அதை சுட்டி இந்த பனானா ஒரு அளவாக போட்டுக்கோங்க. எப்படியும் 1 கப்புக்கு ஒரு 3 பனானா, பெருசாக இருந்தால் ஒரு 2 நல்லாவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது மிக்ஸ் பண்ணுற பதத்தை காட்டுறதுக்காக வேண்டியது நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பதம் மிச்சம் வாட்டரியாகவும் மிக்கப்படா, மிச்சம் திக்காகவும் மிக்கப்படா. நாங்கள் ஸ்பூனால் எடுத்து ஊற்றிக்கொள்கிற அளவுக்கு வைக்கணும். மிச்சம் லிக்விடாக இருந்தால் சரியில்லை. ஒரு அளவு இங்கே பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு விளங்கும். இது ஒரு கணக்கான அளவுண்டு வந்துச்சுன்னா ஓகே. இது நல்ல டேஸ்டியான ஸ்வீட் உண்டு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இதுக்கு டீஸ்பூனால் 1க்கு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் சிரப்பில் இதை இந்த ஃப்ரை பண்ணி போடணும் சுட்டி. இந்த மிக்சருக்கு நாங்கள் மிச்சம் சுகர் ஆட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேக்கிங் சோடா, சால்ட், 1 டீஸ்பூன் சுகர், வாட்டர், வேறு எதுவும் இல்லை, பனானாவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 hour மாதிரி வைக்கணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் நிற்குது. நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். மைதாவில் கட்டி எதுவும் நிற்காமல் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour மட்டுக்கு வச்சுக்கொள்வோம் நாங்கள். இப்போ நாங்கள் சுகர் சிரப் பாருங்கள், எங்களோட சுகர் சிரப் இப்போ கொஞ்சம் இந்த கட்டியாக விற்கிது. சுகர் சிரப் இந்த பதம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். கரண்டியால் எடுத்து நாங்கள் ஸ்பூனால் எடுத்து ஊற்ற போக்கல சும்மா நூல் மாதிரி வடியணும். டொட்டாக வடியாமல் நூல் மாதிரி வடியணும். அதுதான் இந்த சுகர் சிரப்போட பதம். இப்போ இது 1 minute மட்டுக்கு இன்னும் வச்சா பதம் சரியாக வந்துடும். இப்படி நாங்கள் இதை விடாமல் நாங்கள் இந்த இதாக்கி கொண்டு மிக்ஸ் பண்ணி கொண்டே வைக்கணும். இப்போ பாருங்கள், சரியாக பதம் வந்துக்கு. இந்த பதம் வரணும். இப்படி கொட்டணும், சும்மா சிரப் ஒன்று மாதிரி கொட்டணும். அப்போ தான் அதில் பதம் சரியாக வந்திக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ஒரு பேன் ஒன்றுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும். ஆயில் இதுக்கு கொஞ்சம் போகும் கூடையா, ஆனால் ஃபஸ்ட்டுக்கு கணக்காகவே ஊற்றிக்கோங்க. பொற தேவை டைமுக்கு ஊற்றலும். ஆனால் நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். ஆயில் நல்லாவே ஹீட் ஆக மட்டும் இதை போட வேணும். போட்டிங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல குழியாகிடும். அடுத்தது எண்ணெயை ஃபுல்லாகவே அது அப்படியே இதாகிடும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஆயில் ஹீட் ஆகுதாண்டு. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கொண்டா சரி. எல்லாம் கிட்ட போட்டுக்கோங்க. அது பொரிய போக்கில் சரியாக அது பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இதை போட்டோடனேயும் நல்லாவே ஒரு பக்கம் ஃப்ரை ஆக காட்டியுமே எந்த ஸ்பூனையும் போட வேணாம். நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி எங்களுக்கு விளங்கும், ஃப்ரை ஆகிக்கிறேன். அது விளங்கின பிறகு தான் நாங்கள் அந்த ஸ்பூனை போட்டு மறுபக்கத்துக்கு பெரட்டணும். அப்படி இல்லாமல் நாங்கள் பெரட்டினோம்னா திருப்பி எல்லாம் ஸ்பூன்லேயே மொட்டிக்கொள்ளும், மறுவ ஒழுங்காக பொரியாது, ஹார்டாக வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகின பிறகு மறுபக்கத்துக்கு திருப்பணும். அப்படி இல்லாட்டி நல்லா ஹார்டாக வந்துடும். அடுத்தது ஆயிலையும் எல்லாமே அது குடிச்சிடும். அதை சுற்றி நாங்கள் இதுதான் மெத்தட் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃப்ரை ஆகுது, இன்னும் ஃப்ரை ஆகணும். இதை பாருங்கள், ஃப்ரை ஆகுது. இப்போ விளங்குது தானே,
மற்ற பக்கம் ஃப்ரை ஆகி ஈக்கிரே விளங்குது. அது விளங்க மட்டும் நாங்கள் ஸ்பூன் போடவே கூட. இப்போ பாருங்கள் சரியாக அதே டிவைட் பண்ணி ஆகிடும் அது எல்லாம். இந்த பாருங்கள் இப்போ கணக்காக பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ இந்த பக்கத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணின போகிறோம். நல்லா மறுவா பெரட்டி எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணணும் எல்லாத்தையும். இப்படி ஃப்ரை பண்ணக்குள்ள தான் நான் இது எல்லா பக்கமுமே ஃப்ரை ஆகும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மட்டுமே நாங்கள் ஃப்ரை பண்ணணும். கேஸை வந்து ஓரளவு சிம்லேயும் வைக்கப்படா ஹையாகவும் வைக்கப்படா ஓரளவு கணக்காக வச்சுக்கொள்ளணும். ஏன்னா எது ஃப்ரை பண்ண போக்கலையும் கேஸ் வந்து சிம்மில் வைக்கப்படா, கேஸ் வந்து ஹையாகவும் வைக்கப்படா, ஓரளவாக மீடியமாக நாங்கள் வச்சுக்கொண்டோம்டா ஓகே. இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இது ஒரு டிஷ் ஒன்றில் வச்சுக்கொள்வோம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ இதில் ஆயில் எப்படியுமே போதாமல் போகும். திருப்பியும் நாங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். இந்த பாருங்கள் ஆயில் எல்லாம் முடியுது. இது கொஞ்சம் ஆயிலி டிஷ் ஒன்று தான். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக காட்டி நாங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பவுலில் போட்டு இந்த சுகர் சிரப்பை இதுக்கு நல்லா முடிப்படுற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கொள்ளணும். இப்போ கிறிஸ்பி ஆகிக்கும். நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு இது. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி திம்பாங்க. பெரிய ஆட்களுக்கும் நல்ல விருப்பமான சாப்பாடு உண்டு தான் இது. உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸாலே செஞ்சு கொள்ளலும். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ரெசிபி பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.